முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நான் சக்திவேல், தலைவர், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னோடு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம், மகளிரினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமதி காஞ்சனா, எங்களுடைய அமைப்பு சாரா மக்களினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய கள்ளிக்குப்பம் அம்பத்தூர் ஜெயமுருகன், அவரோடு கள்ளிக்குப்பத்தை சார்ந்த திரு ரமேஷ் மற்றும் மயிலாப்பூர் தேவேந்திரன் ஆகியோர் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், இல்லாமை என்பது இந்த நாட்டிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும், அரசியல் எளிமையாக்கப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் மட்டும்தான் சாதாரண ஏழை எளிய மக்கள் அதிகாரத்திற்கு வர முடியும் என்ற நம்பிக்கையிலும் வைத்து நடைபெற்று வரக்கூடிய இயக்கம் என்பது தாங்கள் அறிந்ததே. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த தேர்தலிலே 25 இடங்களிலே போட்டியிடுகிறது. அந்த 25 இடங்களிலே போட்டியிடக்கூடிய தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இன்றைய தினம் 12 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை முதல் கட்டமாக அறிவிக்கிறது. ஆர்கே நகர் கரு சந்திரசேகர், வேளச்சேரி திருமதி காஞ்சனா, விருங்கம்பாக்கம் வழக்கறிஞர் பிரபாகரன், கும்மிடிப்பூண்டி வழக்கறிஞர் சோபன் பாபு, பொன்னேரி திருமதி மாலதி, கவுண்டம்பாளையம் வழக்கறிஞர் புஷ்பானந்தம், கோயம்புத்தூர் வடக்கு திரு மீனாட்சி சுந்தரம், கோயம்புத்தூர் தெற்கு திரு மகேஸ்வரன், கிணத்துக்கடவு திரு ராஜேந்திரன், திருமங்கலம் திரு ரவிக்குமார், பெரியகுளம் வழக்கறிஞர் திரு மணிமுருகன், மயிலாப்பூர் தேவேந்திரன் மற்றும் சோழிங்கநல்லூர், மதுரை வடக்கு, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், சிவகங்கை, ராமநாதபுரம், அண்ணா நகர், மதுரவாயில், தியாகராஜ நகர், அம்பத்தூர், கன்னியாகுமரி, அறந்தாங்கி, புதுக்கோட்டை ஆகிய தொகுதிகளிலும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தனது வேட்பாளர்களை நிறுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய இந்த நான் கூறிய அந்த அடிப்படைகளிலே அதனுடைய தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு வெளியிடுகிறது. இந்த தேர்தல் அறிக்கையில் ஆட்சியினுடைய முதன்மை அடிப்படைகளாக நாங்கள் சிலவற்றை குறிப்பிட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே தான் ஆட்சி, அந்த முதன்மை அடிப்படையில் என்பதும் ஆட்சி என்பது அமைந்திடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது, இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் என்பதும், மூன்றாவதாக சில குறிப்பிட்ட திட்டங்களை பற்றிய எங்களுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இந்த ஆட்சியினுடைய முதன்மை அடிப்படை கூறுகளாக இவையெல்லாம் ஒரு ஆட்சியினுடைய அடிப்படை கூறுகளாக இருக்க வேண்டும் என்பதை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி உறுதியாக நம்புகிறது. தமிழக வளர்ச்சியினுடைய கூறுகளான விவசாய உற்பத்தி, சேவைத்துறையில் பங்களிப்புகளில் விவசாயத்துறையின் பங்களிப்பு முதன்மையாக்கப்பட்டு உற்பத்தியும் சேவைத்துறைகளின் பங்களிப்பும் இரண்டாம் தன்மையாக்கப்படும். உணவு, உடை, உறையுள் ஆகியவை இல்லாத வகை இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவை அளிக்கப்படக்கூடிய செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுத்தல், கல்வி, மின்சாரம், மருத்துவம் அரசே அனைவருக்கும் வழங்குதல், வேலைவாய்ப்பை பெருக்கி வறுமையை ஒழித்தல், ஊழல்வாதிகளுக்கு உடனடி சிறை, ஊழல் சொத்துக்கள் பறிமுதல் என ஊழலை வேரோடு ஒழித்தல் ஆகியவை எங்களுடைய முதன்மையான அடிப்படைகளாக இந்த தேர்தலில் நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த முதன்மையான அடிப்படைகள் எல்லா ஆட்சி முறைகளுக்கும் ஒரு சிறந்த முறையில் அமைந்திருக்கும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை சேவைத்துறை என்பதுதான் இன்றைக்கு தமிழக அரசினுடைய வருமானத்தில் அதிகமாக இருக்கிறது. ஏறக்குறைய 40 விழுக்காடு 45 விழுக்காடு சேவைத்துறையிலிருந்து வருகிறது. உற்பத்தி துறை என்பது ஏறக்குறைய 30 விழுக்காடுகள் இருக்கிறது. ஆனால் விவசாயம் சார்ந்த துறைகள் என்பது 15 18 விழுக்காடுகள் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடை பொறுத்தவரை ஏறக்குறைய 65 70 விழுக்காடு மக்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் 70 விழுக்காடு மக்கள்
70 விழுக்காட்டினுடைய மக்களினுடைய ஆதாரம் என்பது விவசாயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இங்கே சேவைத்துறையும் அதே போல உற்பத்தி துறையும் முன்னிலைப்படுத்தக்கூடிய காரணத்தினாலே தான் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 6 லட்சம் பேர் வறுமை கோட்டுக்கு கீழே வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 1 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இன்றைக்கு விருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் இந்த தமிழ்நாட்டிலே தொடர்ந்து ஆட்சி செய்து வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சிகள் இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய நிலைகளுக்கு ஏற்ப பொருளாதார கட்டமைப்புகளை ஏற்படுத்தாமல் அவர்கள் மக்கள் நல திட்டங்களிலே மட்டுமே கவனம் செலுத்தக்கூடிய காரணத்தினாலே தொடர்ந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கடந்த 78 ஆண்டுகளாக விடுதலை பெற்ற பிறகும் கூட தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. 1 கோடி பேருக்கு மேல் வேலையற்ற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறார்கள். எனவே இந்த வேதனைகளை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு மக்கள் நல திட்டங்களை கொடுப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையிலே கொள்கைகள் அமைக்கப்பட வேண்டும். அத்தகைய பொருளாதார கொள்கைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் செயல்படுத்துவது இல்லை. எதற்கு முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை தெரிவிப்பது இல்லை. அந்த அடிப்படையிலே தான் விவசாய துறை என்பது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். 2வதாக உற்பத்தி துறை, 3வதாக சேவைத்துறை என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தன்னுடைய ஆட்சியினுடைய முதன்மையான ஒரு காரணியமாக வைத்துக் கொள்வதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டெடுத்தல். தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்பவை நீர் உரிமைகள், நில உரிமைகள். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய கேரளா மாநிலத்திலும், கர்நாடகா மாநிலத்திலும், ஆந்திரா மாநிலத்திலும் வரையறுக்கப்படாமல் இருக்கிறது நில உரிமைகள். இந்த நில உரிமைகள் வரையறுக்கப்பட்டு தமிழ்நாட்டினுடைய நிலப்பகுதி என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். அது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதியாக இருக்கும் என்ற காரணத்தினாலே தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், நீர் நில உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அடிப்படையாக வைத்திருக்கிறோம். அதே போல ஊழல் என்பது தமிழ்நாட்டிலே நீக்கமர நிறைந்து இருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே ஊழலை ஒழிப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இதனுடைய ஆட்சியினுடைய முதன்மையான ஒரு பொருளாக முன்வைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கல்வி, மின்சார, மருத்துவம் ஆகியவை ஒரு இன்றியமையாத தேவைகளின் ஒன்றாக மக்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால அவை அரசே முழுமையாக வழங்கப்படும். உணவு, உடை, உறையில் இந்த 3ம் கூட எல்லா மக்களுக்கும், இந்த தேவையான மக்களுக்கு தமிழ்நாடு அரசே வழங்கக்கூடிய வகையில் கொள்கை திட்டங்களை நடைமுறை செயல்படுத்தப்பட்டு செயல்முறை செலுத்தப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் உணவு, உடை, உறையில் இந்த 3ம் கூட இன்றைக்கு அரசு மேற்கொள்ளக்கூடிய பொருளாதார கொள்கையின் காரணமாக, அந்த தாக்கத்தின் காரணமாக தான் பெரும்பான்மையான மக்கள் உணவு, உடை, உறையில் மட்டும் இழக்கிறார்கள். எனவே உணவு, உடை, உறையில் என்பது அவர்கள் வேலை செய்வதற்கு தயாராக இருந்தாலும் கூட வேலை வாய்ப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய பொருளாதார கொள்கையை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே தான் அவர்களுக்கான அந்த உணவு, உடை, உறையில் அந்த பிரச்சனையை எழுகிறது. எனவே தான் அந்த பிரச்சனை எழுவதற்கு காரணமாக இருப்பது அரசினுடைய கொள்கை. எனவே அவர்களுக்கு தேவையானவர்களுக்கு அவை முழுமையாக அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் உறுதி செய்கிறோம். இந்த அடிப்படையில் வைத்துக்கொண்டு எங்களுடைய அணுகுமுறை என்பது இந்த சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கும் என்றால், தமிழகத்தில் காங்கிரஸ், திமுக, அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சிகள் இந்தியா விடுதலை பெற்றதிலிருந்து ஆட்சி செய்து 1967க்கு பின்னர் தமிழகத்தை மாறி மாறி திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சி செய்தாலும் ஏறக்குறைய 8 கோடி பேர் உள்ள தமிழக மக்கள் தொகையில் வறுமை கோட்டிற்கு கீழே ஏறக்குறைய 6 கோடி பேர் மக்கள் இன்றும் வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 70% மக்கள் நம்பி இருக்கக்கூடிய வேளாண் தொழிலானது மிகப்பெரிய சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. காவிரி, முல்லை பெரியாறு, தென்பெண்ணை, பாலாறு இப்படி தமிழகத்தின் நதிகள் அனைத்தும் அண்டை மாநிலங்களின் முறையற்ற போக்கினால் சட்டப்படி நியாயப்படி வரவேண்டிய நதிநீர் தமிழகத்திற்கு கிடைக்காமல் வேளாண்மை பாதிக்கப்பட்டு விவசாயிகளும் துயருக்கு ஆட்படுத்தப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மறுபுறம் வளர்ச்சி என்ற பெயரில் பொன் விளையும் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு விவசாயம் பொய்த்து போக வேளாண்மை துன்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் சிறு குறு குடிசை தொழில்கள், வேளாண் சார்ந்த தொழில்கள்
தமிழக மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்த இவைகள் முற்றிலும் செயலிழந்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இல்லாத தொழில்துறை, சேவைத்துறை ஆகியவை மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளது. எனவே திமுக, அதிமுக ஆட்சிகளில் தமிழர்களின் எந்த முன்னேற்றத்திற்கும் எந்த வழிவகையும் செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள தொழில் வளர்ச்சி என்பது பன்னாட்டு தொழில் நிறுவனங்களினாலும் இந்திய பெருமுதலாளிகளின் தொழில் நிறுவனங்களாலும் ஏற்பட்டதே ஆகும். இதனால் அடித்தட்டு மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி முற்றிலும் இல்லை. இது உறுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம், இந்தியாவில் 2வது இடத்திலே தொடர்ந்து வளர்ச்சியில் இருக்கிறது, எல்லாம் மறுக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த தனிநபர் வருமானம் என்பது 2,58,000 என்று சொல்கிறார்கள், ஒரு தனிநபர் வருமானம். இருந்தாலும் கூட 2 கோடி மக்களுக்கு இலவச வேஷ்டி சிலை பொங்கல் அளிக்கிறோம். 1,30,00,000 மக்களுக்கு மகளிருக்கு உரிமை தொகை அளிக்கிறோம். 2,10,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 30,00,000 அரிசியை வழங்குகிறோம் என்றால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலையை தான் இவையெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு சீரான வாழ்க்கை முறையை மக்கள் ஏற்படாததற்கு காரணம் அது பரவலான வளர்ச்சி முறை கிடையாது. தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். இதனால் அடித்தட்டு மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி முற்றிலும் இல்லை. திமுக, அதிமுகவுடைய ஆட்சி காலங்களில் சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி எட்டாக்கணியாகியுள்ளது. அது மட்டுமின்றி இருமொழி கொள்கை கொண்ட திமுக, அதிமுக கட்சிகள் தமிழ் வழி கல்வியை புறக்கணித்து ஆங்கில வழி கல்வியை திணிப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டிய அடிப்படை மாற்றங்களுக்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி கருதுகிறது. தமிழக மக்களின் ஏற்றத்திற்கான கொள்கைகளை, திட்டங்களை தரவல்ல செயல்படுத்தக்கூடிய ஒரே இயக்கமாக மக்கள் மத்தியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி மட்டுமே இருக்கும் என உறுதியாக கருதுகிறோம். இந்த அடிப்படையில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தமிழ் தேசிய அடையாளத்தை மீட்டெடுக்க, தமிழர்களின் பொருளாதார இறையாண்மை மீட்டெடுக்கவும், தமிழர்களுடைய பண்பாடு காக்கப்படவும், அது தவிர புதிய மாற்று பொருளாதார கொள்கைகளை முன்வைத்தும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அணுகுமுறையை மேற்கொள்வதென தீர்மானிக்கிறோம். இந்த அடிப்படையில் குறிப்பிட்டு நாங்கள் முன்வைக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில் வேளாண் விளைபொருட்களுக்கு அடிப்படை விலை நிர்ணயத்தில் மாற்றம் செய்யப்படும். இப்போ திமுக, அதிமுக என்ன சொல்கிறாங்க? நெல்லுக்கு நாங்கள் 3,500 குவிண்டாலுக்கு தருவோம், கரும்புக்கு 4,500 குவிண்டாலுக்கு தருவோம் என்று கூறுகிறார்கள். தொடர்ந்து கடந்த 2090 தேர்தலையும் சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில் இருந்தது. இப்பொழுதும் அந்த தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஒரு காலம் அவர்கள் செய்வது கிடையாது. அது மாறாக இதெல்லாம் நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆண்டுக்கு ஆண்டு நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு முறையை மத்திய அரசிலே இந்த வேளாண் துறை வகுத்திருக்கிறது. மதிப்பு கூடுதலை சேர்த்து அறிவிக்க வேண்டும். எனவே வேளாண் விளைபொருட்களின் அடிப்படை இந்த விலை நிர்ணயத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை மாற்றம் செய்யப்படும். மத்திய அரசு என்ன நியமித்தாலும் தமிழக விவசாயிகளுக்கு நெல்லுக்கும் அதே போல கரும்புக்கும் அந்தந்த ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கான கொள்முதல் விலை நிர்ணயம் செய்வது என்பதை நாங்கள் உறுதியளிக்கிறோம். அடுத்ததாக தமிழகத்தின் நீர்ப்பாசன திட்டங்கள் மத்திய அரசு உதவியுடன் நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். 3 சிறு தொழில்களுக்கு பாதுகாப்பு. கோடிக்கணக்கான பேர் இப்போ வேலை வாய்ப்புங்கிறது சிறு தொழிலில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. பெரிய தொழில்கள், பன்னாட்டு தொழில்கள் இருந்தாலும் கூட சிறு தொழில் தான் அதிகமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கடந்த இப்போ ஒரு ஓராண்டுகளுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, விசைத்தறியில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விசைத்தறிகள் மூடப்பட்டிருக்கின்றன. திருப்பூரில், கோயம்புத்தூர், ஈரோடில் ஆயிரக்கணக்கான விசைத்தறிகள் மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். இது யாருக்குமே தெரியல. இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்க என்று இது இந்த சிறு தொழிலில் அதிகமாக மூடப்பட்ட ஒரு மாநிலம் இருக்கிற தமிழ்நாடு தான். கடந்த 2 ஆண்டுகளில் கணக்கெடுத்து பார்த்தா லட்சக்கணக்கான சிறு தொழில்கள் தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருக்கிறது. சிறு தொழில்கள் தான் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியவை. ஆனால் அவைகள் மூடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனவே அதற்கான ஒரு பாதுகாப்பை நாங்கள் அளிப்போம். அதுபோல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம். குறிப்பாக பிற மாநிலத்தவர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குவது ஒரு புறம் இருந்தாலும், தமிழக மக்களின் வேலை வாய்ப்பை பறித்திட வகையில் அமைந்துள்ள பிற மாநிலத்தவர் தனியார் துறை வேலை வாய்ப்புகளை அமர்த்தப்படுவதை தடுத்து நடவடிக்கை
நாங்கள் எடுக்கப்படும் என்பதை உறுதி செய்கிறோம். அதே போல வேலையற்ற காலங்களில் வாழ்வாதார நிதி அளிக்கப்படும். பிற மாநிலத்தவர்கள் தமிழகத்தில் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு தடை விதிக்கப்படும். சில்லறை வணிகத்தில் பெருமுதலாளிகளுக்கு தடை விதிக்கப்படும். நீர்நிலை மேய்ச்சல் அரசு புறம்போக்குகளில் வசித்து வரும் மக்களுக்கு அவர்கள் குடியிருந்து வரும் இடங்கள் அவர்களுக்கே உரிமையாக்கப்படும் என்பதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 8 தேர்தல் நடவடிக்கைகளாக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறோம். எங்களுடைய முழுமையான பங்கேற்புடன் ஏற்படக்கூடிய ஆட்சி ஒருவேளை ஏற்பட்டால் உறுதியாக நான் முன்பே குறிப்பிட்டது போல எங்களுடைய முதன்மையான அந்த அடிப்படையிலே ஆட்சி செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலே தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. 70-80 ஆண்டுகளாக ஒரு நீர்நிலையினுடைய தூர்ந்து போன பகுதியிலே குடியிருக்கக்கூடிய மக்கள் 70-80 ஆண்டுகளாக இருக்கும்போது 70-80 ஆண்டுகளாக அந்த நீர்நிலை என்பது தேவையற்ற ஒன்றாக மாறிவிடுகிறது. குறிப்பாக அம்பத்தூர், கொரட்டூர் போன்ற பகுதிகளெல்லாம் இருக்கக்கூடியது. இது சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் சில பேர் அதெல்லாம் மீண்டும் எடுக்கப்பட்டு இவையெல்லாம் நீர்நிலையில் ஆக்கப்பட வேண்டும், அந்த சாதாரண மக்கள்லாம் துரத்தி அடிக்கப்பட வேண்டும், வெளியேற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்டதுனால சொல்கிறேன், சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராஜ நகர் அது முன்பு மாம்பழம் ஏரியாக இருந்தது. 1925ஆம் ஆண்டு இங்கே இருக்கக்கூடிய நீதி கட்சியினுடைய ஆட்சியிலே தான் அந்த மாம்பழம் ஏரி தூர்க்கப்பட்டு இங்கே தியாகராஜ நகர் உருவாக்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஏரி இருந்தது, கோடம்பாக்கத்தில் ஏரி இருந்தது, இவையெல்லாம் தூர்க்கப்பட்டு விட்டன. அதே போல மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற கிளை உலகநேரி என்ற ஒரு ஏரியில கட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உதாரணத்துக்கு. அதுவே தூர்ந்து போனவைகளை விட்டு விடுங்கள். தூர்ந்து போய் 70-80 ஆண்டுகளாக அந்த இடத்திலே மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த பகுதிகளை விட்டுவிடுங்கள், இருக்கக்கூடிய பகுதிகளை காப்பாற்றுங்கள் என்ற அடிப்படையிலே தான் இது அறிக்கை வைத்திருக்கோம். இது மக்கள் முக்கியமா சுற்றுச்சூழல் முக்கியமா ஒரு கேள்வி. மக்கள் தான் முக்கியம், சுற்றுச்சூழல் இரண்டாவது. மக்கள் உயிர் வாழ்வதற்கான, மக்கள் தங்களுடைய வாழ்வை சிறந்த முறையிலே கொண்டு செல்வதற்காக அவர்கள் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரிமையை காப்பதுதான் முக்கியமே தவிர சுற்றுச்சூழல் என்பது 2ஆம் தரம் என்பதை தமிழக முற்போக்கு முயற்சி உறுதியாக நம்புகிறது. அதே போல தான் மேய்ச்சல் புறம்போக்கு. இங்கே கிழக்கு கடற்கரை சாலையில் பத்தேலகர்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 5000 குடும்பங்கள் மேய்ச்சல் புறம்போக்கில் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூட ஆணை பிறப்பித்தது. ஆனால் இந்த மேய்ச்சல் புறம்போக்கு நகரப்பகுதியில் இருக்குது. இப்போ மேய்ச்சல் புறம்போக்கு எதுக்காக இருந்தது? அந்த அடிப்படை ஆடு மாடுகள் மேய்ப்பதற்காக இருந்தது. இப்போ நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேய்ச்சல் புறம்போக்குகள் தேவையற்ற ஒன்றாக மாறிவிட்ட சூழ்நிலையில் மக்கள் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களை நீங்கள் வெளியேற்ற வேண்டும் என்று சொல்வது என்பது எந்த வகையில் தார்மீக அடிப்படையில், சட்டத்தை விடுங்க, தார்மீக அடிப்படையில் அது சரியானது ஒன்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய ஆட்சி ஏற்பட்டால் உறுதியாக இந்த மக்களுக்கு உரிமை அளிக்கக்கூடிய வகையில் சட்டபூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். கூட்டணி கிடையாது. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய அந்த செயல்பாடுகள் என்பது எந்த இயக்கத்தோடும் பல்வேறு காரணங்களால் இணைந்து செல்ல முடியாத, அந்த கொள்கைகள் ரீதியாக இணைந்து செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால நாங்கள் யாரோடும் இணைந்து செல்ல முடியாது. பொருளாதார கொள்கை அடிப்படையிலும் சரி, எங்களுடைய தமிழ் தேசிய கொள்கை அடிப்படையிலும் சரி, இணைந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால எங்களுடைய கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற அடிப்படையிலும் தனித்து நாங்கள் போட்டியிடுகிறோம். எங்களுடைய உறுப்பினர்கள் 1 லட்சம் பேர் இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் பேர் இருக்காங்க. தொடர்ந்து நாங்கள் இதை மாவட்ட வாரியாகனா எங்களுடைய இணையதளத்தை நீங்கள் பார்த்துக்கங்க. எங்கள் இணையதளத்தில் இதை பற்றி விரிவாக www.tmmkatchi.com என்பதில் விரிவாக எல்லாமே கொடுக்க அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த இணையதளத்தை நீங்கள் பார்த்துக்கொண்டு எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் எவ்வளவு, எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்கும்போது உறுதியாக உங்களுக்கு நாங்கள் அந்த தகவலை அளிப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் 25 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். அதில் 25 தொகுதிகளில் போட்டிடுறோம்.
இப்பொழுது 12 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை நிற்கக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலை நான் அறிவித்தேன். மீண்டும் ஒரு முறை அதை தெரிவிக்க விரும்புகிறேன். ஆர்கே நகர் திரு கரு சந்திரசேகர், வேளச்சேரி திருமதி காஞ்சனா, விருகம்பாக்கம் வழக்கறிஞர் பிரபாகரன், கும்புடிப்பூண்டி வழக்கறிஞர் சோபன் பாபு, பொன்னேரி திருமதி மாலதி, கவுண்டம்பாளையம் வழக்கறிஞர் திரு புஷ்பானந்தம், கோயம்புத்தூர் வடக்கு திரு மீனாட்சி சுந்தரம், கோயம்புத்தூர் தெற்கு திரு மகேஸ்வரன், கிணத்துக்கடவு திரு ராஜேந்திரன், திருமங்கலம் திரு ரவிக்குமார், பெரியகுளம் வழக்கறிஞர் திரு மணிமுருகன், மயிலாப்பூர் திரு தேவேந்திரன். இந்த 12 பேருடைய முதல் பட்டியலை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இது தவிர 13 தொகுதிகளுடைய வேட்பாளர்களுடைய பெயர்கள் நாளை நாங்கள் வெளியிட இருக்கிறோம். நாங்கள் 2006 நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டதிலிருந்து தொடர்ந்து தேர்தலை போட்டி போட்டுக்கிட்டு வருகிறோம். தேர்தலிலும் தொடர்ந்து நாங்கள் நின்று களமாடி வருகிறோம் என்பதை தெரிவித்துள்ளோம். இல்லை, கூட்டணி அமைப்பதா இல்லையாங்கிறது எங்களுடைய உரிமை. அது எங்களுடைய கட்சிகளுடைய அது கொள்கை கிடையாது. எங்களுடைய கொள்கையோடு இணக்கமாக இசைந்து வரக்கூடியவர்கள் யார் இருந்தாலும் நம்ம சேரலாம். அப்படி இசைந்து இணக்கமாக வரக்கூடிய அந்த செயல்பாடு கொண்ட இயக்கங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் பல்வேறு அப்போ இந்த படித்து பார்த்தாலே கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆங்கிலம் தமிழ் என்ற இருமொழி கொள்கைக்கு எதிராக இருக்கிறோம். ஆங்கிலம் தேவை என்றாலும் கூட அது ஒரு பெரிய அளவில் திணிக்கப்படக்கூடாது, இங்கே தமிழ் தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறோம். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிடம் என்பது பொய்யான கூட்டு என்று சொல்கிறோம். இப்படி எங்களுடைய பல்வேறு உதாரணத்துக்கு பொருளாதார பார்வை என்பது பெரு முதலாளிகள் கொண்டு வரக்கூடிய பன்னாட்டு முதலீடுகளுடைய அடிப்படையில் அமைந்து இருக்கக்கூடாது. இந்த தமிழ்நாட்டினுடைய ஆதாரங்களுடைய அடிப்படையிலே தான் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். அந்த வகையில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி மட்டுமே இங்கே வேலை வாய்ப்பை இங்கே உறுதியாக்கும், வறுமையை இங்கே ஒழிக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்பக்கூடிய காரணத்தினால தான் பல்வேறு கட்சிகளோடு நாங்கள் இணைக்க முடியவில்லை. உலகமயமாக்கலை நாங்கள் எதிர்க்கிறோம். உலகமயமாக்கலை ஆதரிக்கக்கூடிய பாரதிய ஜனதா, காங்கிரஸ், அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களோடு உறுதியாக எங்களோடு இணைந்து செல்ல முடியாது. இசைந்து தேர்தலுக்காக கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் மட்டும் கூட்டணி என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய செயல். தேர்தல் கூட்டணிகள் என்பவை முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய கட்சிகளை, இயக்கங்களை வைத்து அல்லது ஜாதி மத இயக்கங்களை வைத்து தமிழ்நாட்டிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடக்கூடியது. எந்த கூட்டணியாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருந்தாலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருந்தாலும், அவற்றில் இருக்கக்கூடியவர்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடியவர்கள். நேற்றைய முன்தினம் அவருடைய தலைமையை எதிர்த்தவர்கள் இன்றைக்கு அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ திமுகவும் தேமுதிகவும், அதே போல் அமமுகவும், அதே போல் அண்ணா திமுகவும், இப்படி நான் பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம். எனவே தேர்தல் கூட்டணி என்பது இது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக ஏற்படுத்தப்படக்கூடிய கூட்டணிகளாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற தமிழக கட்சிகள். இது தமிழக மக்கள் முற்றிலும் வெறுத்து ஒதுக்கி புதிய மாற்றத்திற்கான வழியை காணுவதற்கான ஒரு தேவையை அவர்கள் தேடுவார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக நம்பக்கூடிய காரணத்தினால தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த 5 ஆண்டுகளுடைய ஆட்சி பெரும் பணக்காரர்களுடைய ஆட்சியாக இருக்கிறது. ஏழை எளிய மக்களை அதே வறுமை நிலையில் வைத்துக்கொண்டு வேலை வாய்ப்பை உருவாக்காமல், ஆனால் வளர்ச்சி, அதாவது வளர்ச்சி என்கிறதை அடிப்படையில் வைத்துக்கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றி கண் துடைப்பாக மூளைச்சேவை செய்யக்கூடிய வகையிலே பல்வேறு இந்த உரிமை தொகைகள் அளிப்பது, மாதம் மாதம் தொகைகளை அளிப்பது என்ற அந்த அடிப்படையில் செயல்பட்டு வரக்கூடிய மக்களுக்கு விரோதமான நிலைப்பாடு கொண்ட ஆட்சியாகத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருப்பதோடு, தமிழகத்திலே ஒரு குடும்ப ஆட்சி முறையை ஏற்படுத்துவதற்காக வலுக்கட்டாயமாக வாரிசுகளை திணிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளிலே செயல்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி என்பது ஊழல் கரைபிடிந்த சட்ட ஒழுங்குக்கு முறைப்படுத்தாமல், அதே போல் இங்கே மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் பாதிக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்ந்து இருந்து வரக்கூடிய காரணத்தினாலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பது ஒரு சிறந்த ஆட்சியாக இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகிறோம்.
25 தொகுதியில போட்டியிட்டு வென்றாலுமே உங்களுக்கு ஆட்சி அமைக்க முடியாது. நீங்க எப்படி இவ்வளவு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்க? எந்த நம்பிக்கையில நிறைவேற்றுவீங்க? இது ஏமாற்றமா இருக்கு இல்லையா? அப்படி கிடையாது. அரசியல் அரசியல் எங்கள் கொள்கைகளை முன்வைக்கிறோம் மக்களிடத்தில். அந்த மக்கள் எந்த அளவு அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அது எந்த அளவு சீர்தூக்கி பார்த்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைவது ஒன்று. ஒருவேளை ஒரு கூட்டணி ஆட்சியை ஏற்படுதுன்னா அதற்காக தனியாக அந்த ஆட்சியில் அந்த ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஒருங்கிணைப்பை, ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அப்பொழுது எங்களுடைய இயக்கம் ஒருவேளை அதில் பங்கேற்க வேண்டும் என்றால் எங்களுடைய அடிப்படைகளை அதில் இணைத்து, பெரும்பாலானவற்றை இணைத்து அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த ஆட்சியில் இந்த கருத்துக்கள் எல்லாம் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால இது மக்களை ஏமாற்றுவது கிடையாது. பல்வேறு கட்சிகள் பெரிய அளவில் நின்றாலும் கூட அவர்களுக்கு கூட நம்பிக்கை கிடையாது. இப்போ நாங்கள் தனித்து வெற்றி பெறுவோமா என்ற நம்பிக்கையில் இல்லை. 1996 கூட கூட்டணி ஆட்சி தான், அதுக்கு முன்பு கூட்டணி ஆட்சி தான். இப்படி பல கூட்டணி ஆட்சிகள் இங்கே தமிழ்நாடு கண்டிருக்கிறது. எனவே கூட்டணி ஆட்சிக்கென்று அதற்கான ஒரு குறைந்தபட்ச ஒரு செயலாக்க திட்டத்தை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அதில் எங்களுடைய கட்சியினுடைய இந்த முதன்மை கருத்துக்களை எல்லாம் இணைத்து அதை ஏற்றுக்கொண்டால் செயல்படுத்துக்கு முன் வரும்போது அது ஏமாற்றுதலாக தெரியாது. ஒருவேளை வாய்ப்பு இருந்தால், அந்த மாதிரி இருந்தால் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அதை பார்க்க முடியாது என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். இல்லை அவர் கேட்டதுனால சொல்கிறேன். கூட்டணிக்கே இப்போ தேர்தல் கூட்டணியை மட்டும் சொல்கிறேன். தேர்தல் கூட்டணியில் தேர்தல் முடிந்த பிறகு ஒருவேளை அவர் கேட்க கேள்வி தேர்தல் முடிந்த பிறகு இந்த 25 பேரை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறாரு. முதல்ல அவருக்கு நான் நன்றி சொல்லணும். நாங்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் 25 பேர் வெற்றி பெறுவான்னு அவர் நம்புறாரு. அதுக்கே முதல்ல நான் நன்றி சொல்லணும். அப்படி நன்றியோடு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒருவேளை இது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கருத்து இதுதான். அதை தவிர இது உறுதியாக ஒருவேளை நடந்தால், அதாவது கடந்த 5 ஆண்டுகளுக்கு மீண்டும் தேர்தல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லாத காரணத்தினால இந்த மக்களுக்கான ஒரு ஒருங்கிணைந்த குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சியை மேற்கொள்வது என்பது வாய்ப்பு இருந்தால் அதை ஏற்படுத்தலாம். அப்பொழுது இந்த குறைந்தபட்ச திட்டத்தில் எங்களுடைய இந்த முதன்மையான அடிப்படைகள் உறுதியாக சேர்க்கப்படும் என்பதை தான் நான் வலியுறுத்துவேன். எனவே இது கூட்டணி ஆட்சிங்கிறது நம்ம பின்னால், ஏன்னா நாங்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் 25 தொகுதிகள் காரணமாக பெறக்கூடிய வெற்றியின் காரணமாக எங்களுக்கு ஒருவேளை அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அப்பொழுது எங்களுடைய திட்டங்களை முன்வைத்து அவர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளில் பலவற்றை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த குறைஞ்சபட்ச திட்டத்தினுடைய அடிப்படையில் ஏற்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்றால் அது மக்களை ஏமாற்றுவதாக அமையாது. ஆனால் இன்றைக்கு தேர்தல் கூட்டணி என்று அமைத்திருக்கக்கூடிய எந்த கட்சியும் அவர்கள் தேர்தல் கூட்டணி அமைத்த பிறகு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடலை. நீங்கள் நல்லா பார்க்கணும். ஒருங்கிணைந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடவில்லை. எல்லாருமே தனித்தனி தேர்தல் அறிக்கையை தான் வெளியிடுறாங்க. திமுகவும் சரி, அதே மாதிரி காங்கிரஸ் சரி, அது திமுக காங்கிரஸோடு இணைந்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக விரும்புகிறாங்க. அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய கட்சிகள்லாம் தனித்தனியாகத்தான் அவங்க தேர்தல் அறிக்கை விடுறாங்க. அப்போ அவங்க தனித்தனியாக தேர்தல் அறிக்கை விடுறது மட்டும் இல்லை, தாங்கள் குறைந்தபட்சம் அந்த கூட்டணி தலைமையோடு முரண்பட்ட தேர்தல் கூட்டணி என்று அறிவிப்பதற்கு முரண்பட்ட அந்த செயலுக்காவது வருத்தம் தெரிவித்து, அல்லது நாங்கள் தவறான செயலில் ஈடுபட்டு விட்டோம், இனிமேல் செய்ய மாட்டோம், இந்த தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம், இந்த கட்சியை ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி சேர்ந்திருந்தாலும் கூட பரவாயில்ல. எதுவுமே கிடையாது. முதல் நாள் முழுக்க திட்டுறாங்க, இந்த தலைமையாது, இது திமுக தலைமையாது, இது மோசமானது, மக்களுக்கு எதிரானது எல்லாம் சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் கூட்டணி வைக்கிறாங்க. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அப்படி தான் நடக்குது. இது மக்களை ஏமாற்றக்கூடியது என்பது சொல்கிறோம். நம்ம இது கொள்கை உடன்படி அடிப்படையில் ஒரு பொதுவான திட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களை சந்திப்பது என்பது வேறு. அது நடக்கவில்லை என்பதை தான் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். சக்திவேல், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர்.